Hi guys. Welcome to Great Krigalan Magic Show. இது Go and Glow நான் கவி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எங்க கோயில் ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படி கிளம்பியிருந்தேங்கிறத ரீக்ரியேட் பண்ண போறோம். இன்னும் அதை விட கொஞ்சம் பெஸ்டா பண்ண ட்ரை பண்ணலாம். அன்னைக்கு பண்றதுக்கு டைம்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு பண்றோம். எதுக்காக அப்படின்னா ஏற்கனவே நான் ஸ்டைல் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். அதுல நிறைய பேர் வந்து எனக்கு சஜஷன் சொல்லிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து வயலட் சாரின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ கமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நான் வாங்கக்குள்ள இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல. கட்டக்குள்ள செம்ம சூப்பரா இருந்துச்சு. நம்ம வந்து இதை ஸ்டைல் பண்ணலாம். அன்னைக்கு வந்து நான் சாரி கட்டிட்டு தான் மேக்கப் போட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம மேக்கப் போட்டு வந்து சாரி கட்டிட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். வீடியோ எடுக்க கம்ஃபர்டபுளா இல்ல, அதனால நம்ம வந்து மேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாரி கட்டிக்கலாம். ஓகே. ஸ்கின் கேர் ஃபர்ஸ்ட் வந்து லிபம் தான் ஆர்கானிக் கடையில வாங்குனது. லைட்டா ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே லிபம் போட்டோம்னா தான் அது லிப்ஸ்டிக் போடக்குள்ள கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க போறேன். என் மூஞ்சில நிறைய முதல்ல வந்து ஆக்னி நிறைய இருந்துச்சு. என்னன்னா யூடியூப் பார்த்து பச்சை பயிர் பூசுறது, ஆரஞ்சு, அப்புறம் தலைக்கு பச்சை பயிறு என்னென்னமோ போட்டு எனக்கு மூஞ்சில அப்படியே ஃபுல்லா ஒரு மாதிரி ஆக்னி வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாவே நிறைய வந்துருச்சு. யூடியூப் பார்த்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நானும் இந்த பச்சை பயிரெல்லாம் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா அதுக்கு மேலே எனக்கு ஒரு பிம்பிள் கூட கிடையாது. இப்பதான் எனக்கு ஃபுல்லா அந்த ஆக்னி வந்து இப்படி எல்லாம் குறைஞ்சங்காட்டி கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. ஆனா அதுவுமே எனக்கு ஒரு 3 monthsலயே ஆக்சுவலா ரிசல்ட் தெரிஞ்சது. விடாம போடுங்க, அது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடாமட்டிங்கன்னா ரிசல்ட்டே தெரியாது. எந்த ப்ராடக்டா இருந்தாலும் ஒரு 3 months யூஸ் பண்ணாதான் ரிசல்ட் தெரியும். ஸோ நீங்க வந்து டாக்டரை பார்த்துட்டு எதுவா இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க. இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு எதையும் யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரீ அட்வைஸ். ஸ்டெப் 1 மாய்ஸ்சரைசர்லாம் கிடையாது, சன்ஸ்கிரீன் மட்டும்தான். டெய்லி போடு வேணாம். கொஞ்சம் ஒயிட் பேட்சா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல அப்படியே செட்டில் ஆயிரும். ஒயிட் டோன் நான் வந்து இதுவும் அப்படிதான். ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணா அது எனக்கு பிடிச்சி போச்சுன்னா அது கண்டிப்பா ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். அந்த விஷயத்துல 2வது பொருள் வந்து என்னன்னா ஒயிட் டோன். ஆக்சுவலா அது நல்லா இருக்கும் ஒயிட் டோன். இதுக்கப்புறம் வந்து ஐப்ரோக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது. காஜல் வந்து எங்க போடுறோம் அப்படின்னா வாட்டர் லைன்ல இதுல வந்து காஜல் வரும். இது வந்து எடுத்து இது வந்து வாட்டர் லைன்ல போடலாம். வாட்டர் லைன்ல போடக்குள்ள கொஞ்சம் பார்த்து போடுங்க. எனக்கு கண்ணில் வந்து குத்திட்டீங்கன்னா ரொம்ப. ஆக்சுவலா நான் வந்து கண்ணாடியில போட்டுட்டேன். எதுக்காக இன்னொரு தடவை இங்க போட்டு காட்டுறேன் அப்படின்னா அப்படி போடுவேங்கிறத வந்து உங்களை போட்டு காட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐலைனரும் என்னாலைக்கு போட முடியாது. கண்ணாடிக்கு போய் போட்டு வந்துடுறேன். ஐலைனர் போட்டுட்டேன். ஐலைனர் வந்து நான் ரொம்ப மைல்டாக தான் போடுவேன். உங்களை பார்த்தா கூட தெரியும். ரொம்ப டார்க்காக போல்டாக போட மாட்டேன். ஸோ போட்டாச்சு. அன்னைக்கும் இதே மெரூன் போட்டு தான் வச்சுருந்தேன். குட்டி போட்டு எனக்கு இந்த ஒரு போட்டு தான் பிடிக்கும். ஏன்னா அது நல்லா இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ உங்களுக்கு போட்டு தெரியும் நினைக்கிறேன். சின்னதாக ஒரு மெரூன் போட்டு வச்சு அது கீழே வந்து ஐலைனர் வச்சு ஒரு சின்ன கோட் போட்டுட்டு அப்படி போட்டு மாதிரி நல்லா இருக்கும். லிப்ஸ்டிக் அடிக்கிறதே எனக்கு சுத்தமாகவே மறந்து போயிடுறது. ஏன்னா வந்து இப்போதான் இது பழகிட்டு இருக்கேன்ல அதனால. பார்க்க அதுக்கப்புறம் தலை சீவிடலாம். இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்களே பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்டிஷன் எடுத்து அப்படி சுருட்டிக்கோங்க. சுருட்டி போட்டுக்க வேண்டியது. கடைசி இந்த பார்ட்டிஷன் யூஸ் பண்றீங்களா, இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வர்றதுக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து ஃபுல்லா ஒரு மாதிரியா இல்லாம கவர் ஆனாப்ல இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் எடுத்து அதில் சுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி போகிறது வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துட்டு நான் வந்து பின் நிறைய போடுவேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சில்காரு நிக்காது, புடிங்கிட்டு வந்துடும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எடுத்து அப்படியே சுத்திட்டே இருந்தீங்கன்னா ஈக்குவல் ஆயிக்கும். கொஞ்சம் லூஸ் விட்டு இப்படி எடுத்துட்டீங்கன்னா ஓகே. இப்போ வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நான் ஒரு கிளிப்பு ஒன்று போடுவேன். ஆக்சுவலாக இந்த நான் கிளிப்பு தனியாக வாங்கினேன். இது வந்து நானே செஞ்சது, DIY தான். இதுக்கு வந்து ஒரு கொக்கி மாதிரி போட்டு வச்சுப்பேன். வேணுன்னா வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ இது பிரிச்சிட்டோம்னா இது தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொக்கி மாதிரி தான் இருக்கும் தருதா. இந்த மாதிரி DIYலாம் நிறைய செஞ்சு வச்சுப்பேன். இதை வந்து இப்படி கிளிப்பில் ஹேங் பண்ணிட்டு கிளிப்பை வச்சிட்டோம்னா அந்த கிளிப்பு கீழே இப்படி தொங்குற மாதிரி இருக்கும். பூ வைக்கலாம் கூட ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க.
என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. பூ வச்சாலுமே நடுவில் தொங்குறதுக்கு அழகா இருக்கும். எனக்கு தெரியல எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கங்க. 2000 years later. ஓகே, நான் சாரி கட்டிட்டேன். எனக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் சாரி கட்டினது எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் இங்கே ஒரு பின் குதிக்கலாம். வந்து நானே பண்ணேன். ஆக்சுவலி இதுதான் அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ்லேயே ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைனு. இது நல்லா இருக்கான்னு சொல்லி அப்படி கமெண்ட் சொல்லுங்க. என்னோட கிரியேட்டிவிட்டி, திவ்யாவோட கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி கமெண்ட் சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல? நெக்லஸ் போட்டுக்கலாம். கோல்டு ஜரி தான் வருது. ஸோ இதுக்கு வந்து கோல்டு செயின் போட்டோம்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இது என்கிட்ட இருக்கிற செயின் பாருங்களேன் எந்த அளவுக்கு இறங்கிடுச்சுன்னு. இந்த மாதிரி ஆரம் செயின் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த ஒரு ஆரம் வாங்கி வச்சிருந்தேன். இதை வந்து இதுக்கு பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தோடுக்கு வந்து என்கிட்ட 2 சாய்ஸ் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து என்கிட்ட ஒரு சாய்ஸ் தான். நான் அவசரத்தில் எடுக்கல. இது இந்த ஒரே ஒரு தோடு மட்டும் தான் நான் கை கிடைச்சது. ஸோ இதையவே போட்டுக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டேன். ஆனால் இன்னைக்கு வந்து என்கிட்ட 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இது, இன்னொன்று வந்து இது அண்ட் இது. இது நல்லா இருக்கு. எனக்கு இனிமே இது நல்லா இருக்க மாதிரி இருக்கு. அன்னைக்கு வந்து எனக்கு இந்த சாய்ஸே யோசனையில் டக்குன்னு ஏதோ ஒன்று போட்டுட்டு கிளம்பிடலாம், ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் இன்னைக்கு வந்து இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதே போடுவோம். நல்லா இருக்குல்ல? 8 டைம் ஒரே வாட்ச். கோயில் ஃபங்க்ஷனுக்காகவே வாங்கியிருந்தேன். இந்த கலர் சாரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை வாங்கியிருந்தேன். ஆனால் கரெக்டாக இதே கலர்ல அமைஞ்சிச்சு. அப்படியே சாரிக்கு அப்படியே தேடி எடுத்த மாதிரி இருக்கு. எனக்கு வாட்ச் கூட இந்த மாதிரி பிரேஸ்லெட் பேர் பண்றது பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி அப்படியே கமெண்ட் சொல்லுங்க. ஸோ தோடு மாத்திரங்காட்டி அது லுக்கே வேற மாதிரி தான் காட்டுது. வெளியே போலாம். வெயில் பட்டை கலப்புது. இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்புட். இந்த லுக் நல்லா இருக்கா இல்ல அந்த லுக் நல்லா இருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், பை. மறக்காம கோ அண்ட் க்ளோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் மீ கவி. பை பை.